பார்க்கலாம் அப்படின்றனால இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன். பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி வீடியோ வருமானு தெரில. நான் தான் சொன்னேன்ல, முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி இந்த சேனல் ஆரம்பிச்சுன்னே தெரில. நான் எங்கள் அம்மாவோட தி அப்படின்னு போட்டு ஒரு இது மட்டும்தான் இருந்துச்சு. நான் தான் பேர் இன்னும் மேலும் டெவலப் ஆக்கிடலாம் சொல்லி சுஜன் வ்ளாக்ஸ்ன்னு இது நான் போட்டிருக்கேன். உட்காரு, இவ தான் என் தங்கச்சி, இவ பேர் சானிகா. முக்கியமாக என் பேர் தான் சுஜன், அதனால இந்த சேனல் பேர் சுஜன்னு வச்சுருக்கேன். சரி, வெல்கம் டு. இப்போ டீட்டெயிலாக போகலாம். ஓகே, இப்போ நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஃபோன் இருக்குல்ல, இப்போ இந்த நான் ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனில் விவோ ஃபோனு, அதனால வந்து கிளாரிட்டியே இருக்காது. இந்த ஃபோனில் கிளாரிட்டியே இருக்காது. ஃபஸ்ட்டு இது எங்களோட சொன்ன மாதிரி அம்மா ஃபோனாக தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படி வாங்கி நொறுங்கிடுச்சு ஃபோனு, சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு 2-3 வருஷங்க அப்புறம் சரி இந்த ஃபோனை ரெடி பண்ணி புதுசாக மாற்றிடலாம், ரினோவேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு எங்கள் அம்மா இந்த ஃபோனை வந்து சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கேயே பார்த்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா, எல்லாம் விளாண்டுருக்காங்க. நில்லுங்க காமிக்கிறேன். கேமரா திருப்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் இப்படி காமிக்கிறேன், தெரியுதான்னு தெரில. கேமரா திருப்ப முடியாது, இது விளாண்டுருக்காங்க. அதனால தான் நான் இப்போ ஒரு தம்பி வந்தேன், அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்கறதுக்குள்ள எனக்கு வந்து மூச்சியே விட்டு போயிடுச்சு. அப்புறம் இது ரெனோவேட் பண்ணதுல புதுசாக ஆக்கிடுச்சு. சரி, நம்ம அப்புறம் தான் நான் சேனலே பார்க்குறேன். சரி, நம்ம இது ரெனோவேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது என்ன டீட்டெயிலாக சொல்கிறதுனே தெரிலங்க, என்னென்னமோ சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறது, என்னமோ சொல்லிட்டு என்ன மறந்து போச்சு, ஒரு பிரச்சனை. அதனால தான் அந்த தம்பியை தான் சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள முடியலை. இவன் என் தங்கச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, வீடியோவே எடுக்க முடியல. யாராச்சும் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அதனால் வீடியோவே எடுக்க முடியாது. இப்போ என் தங்கச்சி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னதே மறந்து போயிட்டேன். அப்புறம் 2 ஷார்ட்ஸ் வந்துருச்சு, ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை, இருட்டாக இருக்கும் மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருட்டாக இருக்கும், கருப்பு கலர் இருந்துச்சு, இப்போ ரெட் கலரில் இருக்குது. இப்போ நான் பிளேஸ் மிஸ் பண்ணிட்டேன், எடுத்தா வீடியோவே எடுக்க முடியலப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, இப்போ நான் எடுக்கிற கேமரா, நான் பண்ணுற வாய்ஸு எதுவுமே நல்லா இருக்காது. நான் என்கிட்ட ஒரு மைக் இல்லை, விவோ ஃபோன். இது என்ன எங்கள் அம்மா ஒரு சாம்சங் ஃபோன் கேலக்ஸி வச்சுருக்காங்க, S25. அதோட கேமராவே நல்லாயிருக்கும். சுத்தம் கேவலமாக இருக்கும் கேமரா. ஆனால் இதில் தான் வீடியோ எடுக்க முடியுதுனால இதில் எடுத்துகிட்டு இருக்கேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னே தெரில. என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன், டீட்டெயிலாக சொல்லும்போது இது சொல்லலாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், ஐயோ இந்த டீட்டெயிலாக சொல்லும்போது இதை சொல்லியிருக்கலாமோ, பேசாமல் இதை சொல்லியிருக்கலாமோ, ஏன் சொல்லாமல் பட்ட முக்கியமான பாயிண்ட்டு இப்படி நினச்சிட்ருப்பாங்க. ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. பேசாமல் அடுத்த இதுக்கு போயிடலாமான்னு இருக்குது. வேறு போவோம், லாஸ்ட்டில் ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம இப்போ இருக்கிறது மை இன்ட்ரடியூஸ். இப்போ நான் என்னென்ன இருக்கேன், நான் என்ன ஏரியாவில் இருக்கேன், நான் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், என்ன ஸ்கூல் படிக்கிறேன், இந்த ஊர் பேர் என்ன, எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என் பேர் சுஜன். அப்புறம் என்ன ஸ்டாண்டர்ட்னா நான் 5th ஸ்டாண்டர்ட் சி படிக்கிறேன். இப்போ நான் வந்து 6th போக போகிறேன். லாக்டவுன் லீவ் இது. இப்போ டேட்டு வந்து ஏப்ரல் 28, 2025. சும்மா சொன்ன டேட்டு. இப்போ நான் லாக்டவுன் லீவில் இருக்கேன். லாக்டவுன் இல்லை, சம்மர் ஹாலிடேஸ் லீவில் இருக்கேன். லாக்டவுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன்.
ஐயோ இப்போ நான் இருக்கிற ஊர் பேர், இப்போ நான் படிக்கிற ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர், ஃபுல் பேர் சொல்கிறேன், த லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேலம். இது இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு நான் வந்து போக சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிற ஏரியா பேர், இந்த ஸ்கூலும் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நான் இருக்கிற ஏரியா பேர் அரிசிபாளையம், ரத்னசாமிபுரத்தில் தான் நான் இருக்கேன். என்னோடய கரெக்ட் லொக்கேஷன் நலம் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, கூகுள் அடித்து பாருங்கள். என் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க யாரும், சும்மா சொல்கிறேன். கூகுள் அடித்து பாருங்கள், நேராக வாங்க. ஐயோ லெஃப்டில் ஒரு சந்து இருக்கும், அந்த சந்துக்கு போகாதீங்க, நேராக வாங்க. இன்னொரு லெஃப்டில் ஒரு சந்து இருக்கும், அந்த சந்துக்குள்ளே 1 2 3 இல்லைங்க, நான் அப்படியே காமிச்சிடுறேன் எந்த ஏரியான்னு, அப்போ தான் நல்லா இருக்கும்னு. இங்கே ரொம்ப கிளார் அடிக்குது, அதனால் நான் தெரிய மாட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அங்கே தான் நலம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒயிட் கலர் கார் நின்றுச்சுல, அங்கே தான் நலம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ கொஞ்சம் தெரிய மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து நம்ம நான் வீடு எடுத்துட்டு இருக்கேன்டா. இல்லை இருக்குதே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதான் என் வீடு. இதுதான் இங்கே நேராக வந்தீங்கன்னா ஒரு வீடு தள்ளி இங்கே அப்புறம் 3 வீடு தள்ளி இதுதான் என்னோட வீடு. நல்லா பார்த்துக்கோங்க. வீடு வந்து கொள்ளையெல்லாம் அடிக்க மாட்டேன். ரொம்ப ஐயோ எல்லாரும் என்னைய வீடு கட்டு, இதான் எங்கள் வீடு, அதான் அது என் ஃப்ரெண்டு வீடு, அதான் இப்படி போனால் அப்படி வரணும், அப்படி போனால் இப்படி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிச்செல்லாம் ஃபுல்லாக கிளாரு தான் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்படி இந்த மாதிரி எனக்கு எல்லாம் இல்லை, கேமரா திருப்ப முடியாது. ஆனால் இப்படி காமிச்சா தான் என்னால் முடியும். அதனால தான் கிளார் அடிச்சிச்சா இல்லை ஒழுங்காக வந்துச்சா, வீடு நீங்கள் பார்த்தீங்களா ஒன்றுமே தெரியாது. நான் சும்மா இப்போ ஃபோன் இருக்குது, இப்படி ஃபோனில் இது பின்னாடி இதான் கேமரா. இப்போ நான் வந்து ஃபோனில் இப்படி தான் வந்துட்டு இல்லை இப்படி தான் வந்துட்டுருக்கேன். இதனால என்னால் ஒழுங்காக என்ன இதையும் எடுக்க முடியாது. இது இருக்கா இல்லைப்பா, எப்படி பண்ணணுன்னே தெரில. அங்கே வெளியே போனால் கிளார் அடிக்குது பாருங்கள். இப்போ வந்தால் பேய் மாதிரி இருக்கு, இருட்டாக இருக்குது. இதுதான் இந்த ஃபோனில் இருக்கிற பிரச்சனையே. இந்த பிரச்சனையில் எப்படி நான் வீடியோ எடுக்க போகிறேன்? எதுக்கு போயிட்டு என்னென்னலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள். சரி, எங்கள் ஏரியா நானே சொல்லிடுறேன். 3 வீடு, அந்த 2வது சந்தில் 3 வீடு தள்ளி எங்கள் வீடு இருக்கும். ரைட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கும், அது தள்ளி எங்கள் வீடு இருக்கும். ரைட்டா சாரி, லெஃப்டில் வந்து ஒரு பெரிய வீடு இருக்கும், அதுக்கப்புறம் எங்கள் செகண்டாக எங்கள் வீடு வரும். அப்புறம் இந்த சைடில் ஒரு ஒயிட் கலர் வீடு, ஒரு க்ரீன் கலர் வீடு, அப்புறம் பிங்க் கலர் வீடு. 3 வீடுக்கு அப்புறம் வந்து இப்படி வரும். இந்த இப்போ 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்கூல் இருக்கிறது வந்து சேலம் 4 ரோட்ஸு லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.